கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மலையின் உயரத்தை எப்படி அளக்கின்றார்கள்? அறிவியலின் கணக்கு பிணைப்பு. நாம் காணும் மிகவும் உயரமான மலைகள் எவ்வளவு உயரம் என்பதை அறிவியல் அறிந்திருக்கின்றது. ஆனால் ஒரு கேள்வி, மலையின் உயரத்தை அறிவியல் ரீதியாக எப்படி அளக்கின்றார்கள்? வாகனங்கள் போக முடியாத, மேலே ஏற முடியாத உயரத்தில் இருக்கும் மலைகளுக்கு சென்று அளவுகோலால் அவைகளை அளக்க முடியுமா? இல்லை, அதற்காகத்தான் அறிவியல் அதிசய அளவீடு முறைகளை உருவாக்கி உள்ளது. முதலாவது முறை கோணத்துடன் கூடிய கணிதம். பழங்காலத்தில் மலையின் உயரத்தை கணித கோண கணக்குகள் மூலம் தீர்மானித்தார்கள். இதற்கு தியோடோலைட் என்ற கருவி பயன்படுத்தப்பட்டது. ஒரு நேர் கோணமான நிலத்தில் இருந்து மலையை நோக்கி பார்வை கோணத்தை அளக்கிறார்கள். பின்னர் ட்ரிகோனமெட்ரி என்ற கணித முறையில் உயரம் தூரம் இன்டு tan கோணம் என்ற சூத்திரம் கொண்டு உயரம் கணக்கிடப்பட்டது. இன்றைய அறிவியல் செயற்கைக்கோள்கள் மற்றும் GPS. இன்று உலகம் முழுக்க மலையின் உயரம் அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் நவீன கருவி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எனும் GPS. செயற்கைக்கோள் கதிர்வீச்சு சேட்டலைட் அல்டிமெட்ரி, லிடார் லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் ஆகிய கருவிகள் ஆகும். GPS மூலம் மலையின் மேல் உள்ள முகட்டின் அழுத்தமான பரப்பளவின் உயரம் பெறப்படுகின்றது. லிடார் மூலம் மலையின் மேல் ஒளிக்கதிர்கள் அனுப்பி திரும்பி வரும் நேரம் பார்க்கப்படுகிறது. இதனால் மிக நுணுக்கமான உயரத்தை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. மவுண்ட் எவரெஸ்ட் ஒரு சாதனை. உலகின் உயரமான மலை மவுண்ட் எவரெஸ்ட் 8848.86 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த அளவை 2020ஆம் ஆண்டில் நேபாளம் மற்றும் சீனா ஆகியவை இணைந்து மிகவும் துல்லியமாக அளந்து அறிவித்தனர். இங்கு GPS, கிராவிட்டி கருவிகள் மற்றும் மைய மண்டல அளவீடுகள் பயன்படுத்தப்பட்டன. இனி மலையின் உயரத்தில் மாற்றங்கள் ஏற்படுமா? ஆம். புவி நிலை விரிதல், டெக்டானிக் மூமெண்ட்ஸ், பனிக்கட்டி உரிதல், கிளேசியல் மெல்டிங் மற்றும் நிலநடுக்கங்கள் கூட மலையின் உயரத்தை மாற்றக்கூடும். ஆகவே உயரம் ஒரு நிலையான மதிப்பாக இல்லாமல் கால மாற்றத்தால் அவ்வப்பொழுது கணிக்கப்படும் மதிப்பு ஆகும். அறிவியல் முக்கியத்துவம். உயரம் அளவிடும் இத்தகைய தொழில்நுட்பங்கள் புவி உருவாக்க அமைப்பை புரிந்து கொள்வதற்கும், வானிலை மாதிரிகள் அமைப்பதற்கும், விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகளின் பயணங்கள் திட்டமிட என்பவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. நிறைவாக, மலையின் உச்சிக்கு சென்று மட்டுமல்ல, அதன் உயரம் அறிவியலால் கணிதமும் தொழில்நுட்பமும் சேர்ந்து அளவிடப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.